ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வெள்ளை கொண்ட கடலை வச்சு ஒரு வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னா பார்க்கலாம். இது சத்துள்ள ரெசிபிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். இப்போ ஒரு பவுல் நிறைய நான் கொண்டக்கடலையை ஊற போட்டிருக்கேன். அதாவது ஒரு டம்ளர் நிறைய நீங்கள் கொண்டக்கடலையை ஊற போட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு 6 மணி நேரம் ஊறட்டுங்க. மிக்சி ஜாரில் அந்த நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலையை போட்டுக்கலாம். கேரட்டை ஒரு கேரட்டை துண்டை நம்ம கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டளவு பீட்ரூட்டையும் சின்னதாக இதில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சோல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம். ஒரு 6 வெள்ளைப்பூடு, கொஞ்சோல சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம். இதை நீங்கள் எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் கொரப்பாக இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி கொண்டு வந்துக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பவுலில் நான் போட்டுட்டேங்க. போட்ட பின்னாடி இதில் ஆஸ்வீஸ்வலாக வெங்காயம், கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகாவை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் கூடையோ குறையவோ அந்த மிளகாவை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், வாசத்துக்கு கறி மசாலா தூளை சேர்த்துருக்கேன். இந்த கறி மசாலா தூளை சேர்த்துட்டு நீங்கள் வடை செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவுக்கு தக்கனாப்பில் உப்பை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இவை அனைத்துமே சேர்த்துட்டு நல்லா ஒரு சேர நல்லா அந்த மாவை பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ உருண்டையாக தட்டி எப்பயும் போல் வடை தட்டி போடுற மாதிரியே நீங்கள் இதை தட்டி போட்டுக்கலாம். கடாயை வச்சுக்கோங்க. ஆயில் காஞ்சதுமே வடை சுட ஆரம்பிச்சிருவோம். இப்போ பாருங்கள், வடையை மெதுவாக கையில் படாமல் எண்ணெய் கையில் தெளிக்காமல் போட்டுக்கலாம். தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு மெல்ல இந்த வடையை தட்டி போட்டுக்கலாம். கேரட், பீட்ரூட் இதில் சேர்த்ததுனால கலர்ஃபுல்லாக இந்த வடை நமக்கு கிடைக்குங்க. இப்போ நல்லா நின்று இந்த வடை வெந்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லான வடை நமக்கு வெள்ளை கொண்ட கடலை வச்சு செஞ்ச வடை ரெடி ஆகிட்டு. இது சத்துள்ள ஒரு வடையாக ரெசிப்பிங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. கேரட், பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த மசால் வடை ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கொண்டக்கடலையில் புரதச்சத்து இருக்குங்க. கேரட்டும் உடம்பு நல்லது, பீட்ரூட்டும் உடம்புக்கு நல்லதுங்க. இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.